குட் ஈவினிங் எவ்ரிவன். ஜெயக்குமார் சார் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து மைண்ட் மாஸ்டரி கோர்ஸ் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு நிறைய growth நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணாங்க. அதை உங்க கூட ஷேர் பண்றப்ப உங்களுக்கும் நிறைய ஹோப் கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ஏன்னா மைண்ட் மாஸ்டர்ல இருந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு அப்ளை பண்ணி growth வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சாரை சரி இன்வைட் பண்ண நான் நம்மளோட செஷனுக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு சார், வெல்கம் சார். நாங்கள் எல்லாரும் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கோம் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை கேட்கறதுக்காக. சொல்லுங்க சார், மைண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது சார் உங்களுக்கு லைஃப்ல? பிஃபோர் எப்படி இருந்தீங்க? பிஃபோர் மைண்ட் மாஸ்டரி, ஆஃப்டர் மைண்ட் மாஸ்டரி எப்படி சார்? என்ன சேஞ்சஸ் வந்துச்சு உங்ககிட்ட? குட் ஈவினிங் டு ஆல். தேங்க்யூ மேம். பிஃபோர் மைண்ட் மாஸ்டருக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் நான் ஒரு எந்த கிளாரிட்டி இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது. இப்போ என்னால் லைஃப்னால் என்னன்றதே இப்போ நல்ல கிளாரிட்டியாக எனக்கு என்ன வரும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புதுசாக இருக்குது. நைஸ் சார், நைஸ். நம்ம மைண்ட் மாஸ்டர்ல நிறைய டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். 3 months கோர்ஸ் இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான டெக்னிக் என்ன? எந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்ப லைஃப்ல சேஞ்ச கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு விசுவலைசேஷன் ஆங்கரிங் வந்து பவர் போஸ் இது வந்து சடனாக எனக்கு வந்து நல்லா சேஞ்ச் கொடுக்குது. எப்போனாலும் என்னால் சட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. நான் இந்த சொசைட்டி லைஃப் பற்றி நிறையா புரிஞ்சுக்காம இருந்தது. அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கும் நான் புதுசாக இந்த சொசைட்டியில் வந்து உள்ள வர்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. விசுவலைசேஷன் ஆங்கரிங் நைஸ் சார், நைஸ். கிரேட். பவர் போஸ். ஓகே. ஸோ உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ நம்ம இங்க ஹாலிஸ்டிக் growth அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, நீங்க எந்த ஏரியால நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க, என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். ஹோலிஸ்டிக் அப்ரோச் இந்த ஃபஸ்ட்டு நான் இங்கே உள்ளே வந்ததே இந்த சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். அது வரைக்கும் நான் சொசைட்டி பற்றி கண்டுக்கிட்டதே இல்லை, இந்த மெட்டீரியல் லைஃப் பற்றி. ஆனால் இது வந்து மஸ்ட்டு மெட்டீரியல் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆக முடியாது, பேலன்ஸ் பண்ணி தான் வர முடியும் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி நான் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறப்போ மந்த்லி 3 lakhs வந்து டார்கெட் வச்சுருந்தது. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக 6 lakhs மேலே அச்சீவ் பண்ண முடியுன்றதை ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தேன். அது போக அடுத்து போக போக பார்த்தா குரோர் கணக்குன்றது ஒரு மேட்டரே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ நம்ம புரிஞ்சுட்டு பண்ணணும்னா இயற்கை எவ்வளோ வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்றது வந்து இதில் ரொம்ப அழகாக எனக்கு புரிஞ்சது. யாருனாலும் அதை பண்ண முடியும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. கிரேட் சார், சூப்பர் சூப்பர் சார். ம். உங்களோட growth தேங்க்யூ. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா லாஸ்ட் வந்துட்டு மார்ச் மந்த் நீங்க அட்டன் பண்ணீங்க. ஏன்னா உங்களோட டெஸ்டிமோனி நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். 3 lakhs செட் பண்ணி சார் வந்து 6 lakhs அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு 1 yearல வந்து அதை குரோருக்கே போயிட்டேன்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் உங்க growth பாக்குறப்போ. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க டெய்லி ப்ராக்டிசஸ் என்னெல்லாம் பண்றீங்க சார் இப்போ? டெய்லி காலையில் இந்த ஜேர்னல் அதான் இந்த வார்த்தைகளே எனக்கு வந்து இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் ஆகி நான் ப்ராக்டிக்கல் இந்த ஜேர்னலிங் பண்ணுறது, கிராட்டிடியூட் எழுதுறது, டு-டூ லிஸ்ட் எழுதுறது, இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை ரெகுலராக அந்த விசுவலைசேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரெகுலர் மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒவ்வொன்றுமே முதல் தெரிஞ்சிருந்தது. ஆனால் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி அதை ரிசல்ட் எடுக்க முடியும்னு தெரிஞ்சது வந்து இதுதான். இல்லைன்னா இது இது சுத்தமாக எனக்கு இதெல்லாம் இன்ட்ரோடியூஸே ஆகலை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல மென்டார் கிடைச்ச எனக்கு ஃபீல் கிடைச்சது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க எவ்வளவு வருஷமா அந்த பிசினஸ்ல இருக்கீங்க? நான் அண்ட் என்ன ஆக்சுவலாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நியூவா வர பிசினஸ் ஓனர்ஸ்க்காகட்டும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வந்து மணி மட்டும் லைஃப் இல்லை, ஆனால் மணி இல்லாமே லைஃப் இல்லை. அதனால நம்ம ரியல் லைஃப்பை உணர்றதுக்காக தான் நமக்கு மணி வேணும். அப்போ நமக்கு கிடைக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் மணியாக மாத்துறதுக்கு பதிலாக நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மணி வேணும். இந்த மணியை வந்து அப்பாண்டன்ஸாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினால் மட்டுமே நம்மளால இந்த மெட்டீரியல் லைஃப்பை தாண்டி போக முடியும். ஒவ்வொருத்தரும் இந்த மெட்டீரியல் லைஃப் தாண்டி வர்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இது வந்து ஒரு செல்ஃபிஷ் கிடையாது. நம்ம எவ்வளோ பண்ணினாலும் இங்கே தான் விட்டுட்டு போவோம். அப்போ எதையும் ப்ரொசஸ் பண்ண முடியாது.
அப்போ இந்த சர்வீஸ்க்காக எவ்வளோ மணி நம்மளால உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நம்ம பர்சனல் லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணணும். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது, நம்ம என்னவா ஃபீல் பண்றோமோ அது நடக்கும். அப்போ திங்க் பிக் தான். நீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசா மெட்டீரியலா திங்க் பண்ண ஃபீல் பண்ணுங்க. நிச்சயமா இயற்கை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அதை கண்டிப்பா அடைஞ்ச சார். முடியும். அது அது என்னோட லைஃப்லேயே ப்ராக்டிக்கலா நான் எஸ். அனுபவிச்சதுனால சொல்றேன். இப்ப அதாவது நான் ஆல்ரெடி சொல்வேன், யுவர் அவுட்டர் வேர்ல்ட் இஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்னர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்டா? நம்ம சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சக்சஸ் ஃபெயில நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கே நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ. எஸ் சார். இப்போ உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இதோட நம்ம என் பண்ணிக்கலாம் சார். உங்களோட கோல்ஸ் என்ன சார் ஆக்சுவலா? ஃபியூச்சர் கோல் என்ன வந்து இப்போ விஷயம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபியூச்சருக்கு? நான் வந்து இப்போ இந்த மைக்ரோ கிரீன் பண்ணுறேன். எல்லாம் மாடி தோட்டம் இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பண்ணுறத ம். நம்ம ஆர்டினரியாக கிடைக்கிற ஃபுட்டில் வந்து இது 40 டைம்ஸ் அதிகமாக கிடைக்கிற ஒரு ஃபுட்டு, கீரை மாதிரி. அப்போ இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து விமன்ஸ் வந்து இந்த சொசைட்டி வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா அடிமைத்தனத்தில் தான் வச்சிருக்கு. இன்னும் அவங்க வந்து ஃப்ரீடம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அன்கான்சியஸாக அடிமைத்தனத்தில் வந்து இன்னும் வெளியிலே வரல. அப்போ அவங்கள ஒவ்வொருத்தரும் ஆண்டர்பிரனராக மாற்றுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்லி விமன்ஸ் மட்டும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற ஒரு 5000 பெண்களுக்காவதும் அவங்கள வந்து ஒரு ஆண்டர்பிரனராக மாற்றுறது தான் இப்போ இருக்க கோல். கிரேட் சார். சூப்பர், சூப்பர் ஓகே. சார். ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஓகே, நாங்க எல்லாருமே தேங்க்யூ. உங்களுக்கு விஷ் பண்றோம். கிரேட் சக்சஸ் தேங்க்யூம்மா. அச்சீவ் பண்ணிட்டு நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்றதுக்கு எங்களோட ப்ரேயர்ஸ், விஷஸ் எல்லாமே. தேங்க்யூ சார். உங்களோட தேங்க்யூ. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை ஷேர் பண்றதுக்கு தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ. Thank you, Mr. தேங்க்யூம்மா. Thank you தேங்க்யூ. for the experience. Thank you. Thank you.